வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் அவில்தார்க்கான 2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 31ஆம் தேதி வரையும் லாஸ்ட் டேட் இருக்கு. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்ன கட் ஆஃப் வச்சிருந்தாங்க அண்ட் இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், நம்ம எப்படி படிக்கணும் அண்ட் பெஸ்ட் புக் லிஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் அப்ளை பண்ணாதவங்க லாஸ்ட் டேட் வந்து 31/7/2024 இந்த மாதம் 31ஆம் தேதி லாஸ்ட் டேட் இருக்கு. அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் பேமெண்ட் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1/8/2024. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றத டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. அக்டோபர் நவம்பர்ல உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிபிடி ஃபர்ஸ்ட், அதாவது சென்ட்ரல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பிஇடி அண்ட் பிஎஸ்டி இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவில்தார் போஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவில்தார் போஸ்ட்டுக்கு நீங்க வந்து அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடத்துவாங்க. ஆனால் அதில் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அவில்தார் போஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அவில்தார் போஸ்ட் நீங்க கிடைக்கும். அப்படி இல்லை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் அவில்தார் போஸ்ட்ல நீங்க உங்களோட கட் ஆஃப் கிளியர் ஆகல அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கும் நீங்க எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அதனால அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். அடுத்து வந்து நம்ம எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்த்துலாம். எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல செஷன் 1 அண்ட் செஷன் 2 இருக்கும். இந்த ரெண்டு செஷனும் ஒரே டைம் தான் நடக்கும். கையில ஃபர்ஸ்ட் நீங்க செஷன் 1க்கான டைம் வந்து உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்து உங்களுக்கு செஷன் 2 வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட்ல 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரீசனிங்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த செஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். சும்மா ஓரளவுக்கு படிச்சுட்டு போனாவே வந்து ஒரு 12 கொஸ்டின் போட்டாவே செஷன் 1ல பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 45 நிமிஷம் உங்களுக்கான டைம் கொடுப்பாங்க. செஷன் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டினும் ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து 25 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். இந்த செஷன் 2ல நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒரு மார்க் மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃப் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷன் 2ல நீங்க எவ்வளவு கட் ஆஃப் அதாவது எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு 45 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் வந்து 2023 1392 பிளஸ் வேகன்சி வந்திருந்தது. இதில் யூஆருக்கு 132 போயிருக்கு. ஓகேங்களா? ஓபிசிக்கு 133 போயிருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 130 வரையும் போயிருக்கு, அண்ட் எஸ்சிக்கு வந்து 131 போயிருக்கு, எஸ்டிக்கு வந்து 126 வரையும் போயிருக்கு. இந்த மார்க்கெல்லாம் எடுத்தவங்க எல்லாமே ஃபைனல் ரிசல்ட் வந்து அண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2024ல 8000க்கு மேல வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 125 to 30 பிளஸ் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து உள்ள போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஓகேங்களா? இந்த கட் ஆஃபே வரும் அப்படின்றத எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவ்வளோ மார்க் போன வருஷம் எடுத்திருந்தாங்க, அது இவ்வளோ கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பிஇடி அண்ட் பிஎஸ்டி ஃபார் அவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மேல் கேண்டிடேட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 157.5 சென்டிமீட்டர் இருந்தாகணும். செஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 81 சென்டிமீட்டர் இருக்கும். இதில் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதுமானது தான். இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எஸ்டி கேண்டிடேட்க்கு. இதுல வந்து 48 kgs ஆஃப் ரிலாக்ஸஸ் பை 2 kgs இந்த கேஸ் ஆஃப் தி இன்னில் வந்து இதுலயும் அந்த வெயிட்லயும் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபீமேலுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 48 கிலோ இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்து 2 kg எது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாக்கிங் கொடுக்குறாங்க. வாக்கிங்கில் வந்து மேல் வந்து 1600 மீட்டர் வந்து அண்ட் 15 நிமிஷத்துல வந்து வாக் பண்ணி முடிக்கணும். அண்ட் ஃபீமேலா இருந்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸ்ல வாக் பண்ணி முடிக்கணும். இதுதான் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவில்தாருக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பெஸ்ட் புக் லிஸ்ட், அதாவது வந்து இந்த எம்டிஎஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த புக் லிஸ்டே போதுமானது தான். அண்ட் அது தவிர்த்து வேற என்ன படிக்கலாம் அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புதுசா இப்பதான் பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலோட குவான்டிட்டி ஆப்டிடியூட் புக் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல ஆல்ரெடி நான் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா
நம்ம எஸ்எஸ்சி கிரணுடைய எஸ்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த இமேஜ் இதில் ஆட் பண்ண முடியல. அந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து இதை விட வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கே உங்களுக்கு போதுமானது தான். அடுத்து வந்து பெஸ்ட் சேனல், அதாவது என்ன சேனல் நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்ட் இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்துரு மேக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ், இந்த 2 சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சிக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. அண்ட் எம்டிஎஸ்க்கு வந்து சந்துரு மேக்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய அதாவது ரிசல்ட் இருக்குது, இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ இதோட என்ன எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய கோர்சஸ் வாங்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படித்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த சந்துரு மேக்ஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் இந்த இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ரீசனிங்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ், அதாவது ஒன்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாதான் ரீசனிங் புக் தேவைப்படும் ஓகேங்களா. எஸ்எஸ்சியுடைய ரீசனிங் கிரண் புக் தான் இந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரண்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரண் பப்ளிகேஷன் வர புக் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டிசிஎஸ், அதாவது டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். அதாவது சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் என்னென்ன டைப் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செஷன் 2ல வந்து ஜிகே வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ நம்ம டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே இந்த ஜிகே ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த லூசன் புக் எல்லாருக்குமே தெரியும். இந்த லூசன் புக் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகும். அதாவது ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் போட முடியும் ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து ஓகேங்களா. ஸோ நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா தமிழில் வந்து எந்த புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ சந்துரு மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்சிஆர்டி புக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஜிகேக்கு யூஸ் பண்ணக்கூடிய புக் ஓகேங்களா. அடுத்து வந்து வொக்காபுலரி, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வொக்காபுலரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியம்ஸ், சினோனிம்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேசஸ்க்கு அப்புறம் ரூட் வேர்ட்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ இந்த பிளாக் புக்கோடைய இங்கிலீஷ் வொக்காபுலரி புக் தான் இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கிலீஷ்க்கான வொக்காபுலரி புக் ஓகேங்களா. ஸோ கிராமருக்கு என்ன புக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீத்து மேம்சிங்கோட வால்யூம் 2 புக். இந்த புக் வந்து கிராமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சிஜிஎல் லெவலில் இந்த புக் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வொக்காபுலரி புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸோ கோர்சஸில் ஏதாவது ஒரு சேனலோடைய கோர்சஸ் வாங்கி படித்து கிராமர் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த எம்டிஎஸ் கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானது இது எல்லாமே தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் கண்டிப்பாக இருக்கும். அண்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட்